ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். வர 17ஆம் தேதி ஜூலை 17 ஆடிப்பட்டம் 1 ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்க போகுது. வேற எதுக்கும் ஆடி மாதம் 1 சிறப்போ இல்லையோ, நம்மளுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒன்று, அம்மனுக்கு ஆடி மாதத்துல தான் நல்ல திருவிழாக்கள்லாம் நடக்கும், ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே. ரெண்டாவது, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதாவது மழையே இல்லைன்னா கூட அதிகமான வெயிலா இருந்தாலும் இந்த ஆடிப்பட்டத்துல நம்ம விதைகள் வச்சு செடிகள்லாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி அந்த செடிகள்லாம் ஒரு மாதிரி புத்துணர்ச்சி பெற்று சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும். இங்க ஒரு சத்தம் கேக்குது பாருங்க, அதை தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சுக்கோங்க. என் வீட்டை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும், அதனால அந்த சத்தத்தோட கொடுமை அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஆடிப்பட்டத்துக்காக நான் உங்களை 5 டிப்ஸோட சந்திக்க வந்திருக்காங்க. அதாவது இந்த ஆடிப்பட்டம் தொடங்குறப்போ நம்ம பல்வேறு விதமான காய்கறி செடிகள் இதை மாதிரி நிறைய வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி காய்கறி செடிகள் வளர்க்குறப்போ 5 முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுல முதலாவது தொட்டி. தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தொட்டி நிறைய 25 லிட்டரு வேஸ்ட் வாட்டர் கேன்ல நிறைய பேர் செடிகள் வளர்ப்பாங்க. கழிஞ்சு போன பக்கெட்டு, அரிசி கோணி பை, அந்த மாதிரி க்ரோ பேகு, நர்சரியில வாங்குற பாட்டு, பெயிண்ட் டப்பா, இந்த மாதிரி நிறைய நம்ம வளர்ப்போம். அதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த தொட்டியை நீங்க பழகி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 25 லிட்டரு வேஸ்ட் வாட்டர் கேனை நீங்க எடுத்து வளர்க்கணும்னு நினைச்சா அதுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சிருங்க. அடிக்கிற வெயில்ல அந்த வாட்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா, 25 லிட்டர் வாட்டர் கேன், அதில் ஸ்ட்ரெயிட்டா நம்ம செடிகள் வளர்க்கும் போது செடிகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதே நீங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா சுத்தமா வச்சு வளர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னோட மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளா மாடி தோட்டம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் என் வேலையே. அதனால என்கிட்ட இந்த பெயிண்ட் பக்கெட்டுங்க நிறைய இருக்கும். அதை விட்டா இந்த மாதிரி தொட்டிங்க, இந்த நர்சரி தொட்டிங்க நிறைய கிடக்கும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தது, என்னோட அக்கா கொடுத்தது, நான் வாங்கினது, இந்த மாதிரி நிறைய என் தோட்டத்துல இருக்கும். இந்த தொட்டிகளே வெயில் தாங்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப அதிகமா தான் வெயில் அடிக்குது சென்னையில. அதனால இங்க இருக்க இடத்த பொறுத்து அந்த தொட்டிகளை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரியே எந்த காய்கறிகள் செடிகள் வளர்க்குறதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காய்கறி செடிகள் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, 9x9 இன்ச்சு, அதுல இருந்து 18x18 இந்த சைஸ் வரைக்கும் நம்ம தொட்டி, க்ரோ பேகு, இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்க முடியும். இப்பதான் புதுசா மாடி தோட்டம் நீங்க போடுறீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க புதுசா காசு கொடுத்து நர்சரியில வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தைகள்ல போனீங்கன்னா, பல்லாவரம் சந்தை இல்ல வேற வேற சந்தைகள்ல எல்லாம் நர்சரி போடுவாங்க, அவங்க கூட வாங்கிக்கலாம். ஸோ தொட்டிகள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நம்ம என்னென்ன சைஸ் எடுக்கணும்னு. ரெண்டாவது மண்கலவை. இப்பதான் மாடி தோட்டம் புதுசா போடுறீங்க, இப்பதான் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா குறைவாவே ஆரம்பிங்க. அதாவது ஒரு 5 தொட்டி 6 தொட்டி அந்த மாதிரி. மண்கலவை பொறுத்த வரைக்கும் நர்சரியில போயிட்டு ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம், மண்புழு உரம், கோகோ பிட்டு, அப்புறம் செம்மண், இந்த கலவையில ஒரு மூட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. என்கிட்ட இருக்க மண்ணெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஓல்டரா இருக்க மண்ணுங்க. நான் டைரக்டா கூட விதையெல்லாம் வச்சிருவேன். ஆனா மண்கலவை புதுசா கார்டனிங் ஆரம்பிக்கிறவங்க, புதுசா ஆடிப்பட்டத்துல விதை விதைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வைக்கணும். இதெல்லாம் என்னால முடியாது, இதெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லயே கம்போஸ்ட் நேரம் தயார் பண்ணி வச்சிருப்பீங்க. பக்கெட் பக்கெட்டா நான் 3 பக்கெட்டுக்கு வச்சிருக்கிறேன். ஆனா அது சும்மாவே தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த வீட்டு காய்கறி கழிவுகள், மாடியை பெருக்கி தொடச்ச இலைகள், பெருக்கி கூட்டின இலைகள், எரிச்ச இலைகள், எரிச்ச சாம்பல், முட்டை ஓடு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மண்கலவையா ஒரு வாரம் தயார் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு அந்த ஒரு வாரம் மண்கலவை அப்படியே இருக்கு பார்த்தீங்களா, அது கூடவே நீங்க குட்டி குட்டி தொட்டிகள்ல விதைங்க. மண்ணு காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டு தோட்டத்துல இருக்க மண்ணு, வீட்டு பக்கத்துல இருக்க மண்ணு, இதெல்லாம் கூட ஏத்திக்கலாம். மாடி தோட்டத்துல ஒரு வசதியான விஷயம் என்னன்னா, பூச்சிகள் நம்மளுக்கு கம்மியா வரும். ஸோ நம்ம தொட்டி பார்த்துட்டோம், மண்ணு பார்த்துட்டோம். மூணாவது விதைகள்ங்க. விதை திருவிழாக்கள் வருஷம் வருஷம் எல்லா மாவட்டத்திலயும் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்க போனா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விதைகள்லாம் வாங்கலாம். ஒரு கத்திரிக்காயிலேயே 100 ரகம் இருக்கும், தக்காளியில ஒரு 30 ரகம் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கும். அவங்கவுங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிட்டு வச்சிருக்கலாம். நிறைய விதை பகிர்வு கூட்டம்லாம் நடக்கும்.
சென்னையில் நிறையா நடக்கும். நிறைய யூடியூபர்ஸ் விதை ஷேர் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலியமா நிறைய யூடியூபர்ஸ் விதை ஷேர் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பர்ச்சேஸும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நர்சரி மூலயமா விதைகளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். கத்திரிக்காய்னா இப்போ ஒரு வேங்கரி கத்திரிக்காய் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சந்தைக்கு போனால் கத்திரிக்காய் நாத்துல இருந்து, பச்சை மிளகாய் நாத்துல இருந்து, விதைகள் விற்கிறதுல இருந்து பல விதமா கிடைக்குங்க. ஸோ விதைகள் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாது. நான் இப்போ இந்த சீசனுக்கு விதைகள் வந்து காசு கொடுத்து வாங்கலை. நானே நிறைய விதைகள் விட்டு வச்சிருந்தேன். மஞ்சள் கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து பீர்க்கங்காய், இந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம். அதனால இப்போ வெயில் தானே அடிக்குது, எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் அடுத்த நாள் வந்து பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அதனால அந்த விதைகளை தான் நான் வச்சு வளர்க்கலான்னு முயற்சி பண்றேன். நீங்களும் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்களுக்கோ ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது ரெண்டு மட்டும் அதிகமா சமைக்கிறவங்க இருப்பீங்க, அதிகமா வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. நீங்க அதையே வளருங்க. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, நான் வித்தியாசமா ஏதாவது வளர்க்க போறேன், கொடியில வந்து வேற ஏதோ போக போகுது, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது முக்கியமோ, எனக்கு புதினா நிறைய பிடிக்கும், கீரை தான் நிறைய பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் 10 பேக்லையும் கீரையே போட்டுருங்க. கீரை விதையே போடுங்க. முளைக்கீரை போடுங்க, தண்டு கீரை போடுங்க, வனத்தக்காளி கீரைகள் போடுங்க, ஸ்பினாச் பசலைக்கீரை போடுங்க. இந்த மாதிரி நிறைய போட்டு கீரைகளா வளர்த்து சாப்பிடுங்க. ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்படும். நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம சாப்பிட்றத நம்ம அறுவடை பண்றோன்னு. யாரோ ஏதோ வளர்த்து காமிச்சாங்க, அதையும் நம்ம வளர்க்க போறோம்னு அதோட கிடந்து முட்டிக்கிட்டு நம்ம அது வராத ஒரு ஏமாற்றம் வந்து எடுத்த எடுப்புலேயே வராது. ஸோ இந்த விதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு வெண்டைக்காய் செடி வளர்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்களே வெண்டைக்காய் விதை விடுங்க. ஒரு காராமணி செடி வளர்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்களே காராமணி விதையை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க விட விட உங்களுக்கு விதைகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் கீரைகளும். இப்போ கீரையெல்லாம் வந்து நல்லா முத்த விட்டீங்கன்னா நல்ல விதை வரும், அதுவே உங்க தோட்டத்துல பரவும். என்கிட்ட எல்லாம் வந்து நான் என் ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து சிலோன் பசலை கீரை வச்சிருக்கிறேன், முருங்கைக்கீரை வச்சிருக்கிறேன், முளைக்கீரை வச்சிருக்கிறேன், தண்டு கீரை, இது எல்லாமே வளர்ந்து கிடக்கும். நான் போன அறுவடை பண்ணி சாப்பிடுவேன். இங்க மாடி தோட்டத்திலையும் அப்படிதான். ஸோ கீரை விதைகள் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விதைகளை போட்டு வளருங்க. முக்கியமா இது எல்லாத்தையும் தாண்டி தொட்டி, மண்கலவை, விதைகள் எல்லாம் நம்ம வச்சிருவோம், எல்லாம் ஜரூரா நடக்கும். ஆனா பூச்சிகள் வரும், பூச்சிகள் பயங்கரமா வரும், பயங்கரமா வேர்க்குது முதுகுலாம். இப்போ அந்த பூச்சிகளை ஃபேஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ செலவு பண்ணி மாடி தோட்டம் போட்டோம், இவ்வளோ விதைகள் காசு கொடுத்து வாங்கணும், 1000 ரூபா 500 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு போய் கத்திரிக்காய் கடையில் வாங்கினா மேட்ரு முடிஞ்சிருது. இது பாரு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இதோட கடந்து மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. வீட்டில் வேற யாருமே உதவிக்கே வரமாட்டாங்க, நம்மளே தனியாவே செய்யணும். அப்படியே எவ்வளோ தனியா செஞ்சு எடுத்தாலும் ஒரு புடலங்காய், ஒரே ஒரு வெண்டைக்காய் இப்படிதான் கிடைக்குது. இதனால வீட்டில் திட்டு தான். அந்த மாதிரி இந்த பூச்சிகள் வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த பூச்சிகளில் வந்து ரொம்ப உஷாரா இருங்க. எடுத்ததும் மாவு பூச்சிக்கெல்லாம் வேப்பெண்ணையே இந்த மாதிரி சீசன்ல அடிக்காதீங்க. ஸ்ப்ரேயர் பாட்டில் வெறும் தண்ணியை வச்சே அடிங்க. அந்த வெறும் தண்ணியிலே இன்னைக்கு வர மாவு பூச்சி செத்துறோம், நாளைக்கு வர மாவு பூச்சி செத்துறோம். மற்ற பூச்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எறும்பு, அப்புறமா வந்துட்டு இந்த அஸ்வினி பூச்சி, கருப்பு அஸ்வினி, மஞ்சள் அஸ்வினி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க அவசியம் வேப்பெண்ணெய் தான் அடிச்சாகணும். அதுலயே இறந்து போற செடிகள் ஏறாலும். அதுக்காக நீங்க கைவிட வேண்டாம். பூச்சிகள் வர ஆரம்பிச்சதுமே குட்டி குட்டி தொட்டிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க வந்து மறுபடியும் விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு புடலங்காய் கொடின்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பார்த்தா பூச்சிகள் வந்து நிறைய இருக்கும், எந்தில் இருக்காது. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பராமரிப்பேன். வேப்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை மூடாக்கா போட்டுருவேன். எனக்கு கிடைக்கிறப்பெல்லாம் அந்த வேப்ப இலையை மூடாக்கா போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு வந்து அந்த மண்கலவை வந்து அப்படியே வேப்ப இலை நிறைந்த மண்கலவை ஆகிடும். அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு வருஷத்துல ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போடுவேன். அதுவும் இல்லாமல் ஆலுவீரா இருக்கு பார்த்தீங்களா, அதை நிறையா வளர்த்து மண்கலவையில் கம்போஸ்ட்ல நான் கலந்துக்கிட்டே இருப்பேன். அதனால அந்த எறும்புகள் தொல்லை எனக்கு வராது, பூச்சிகள் தொல்லையும் இருக்காது. ரெண்டாவது மஞ்சளை நல்லா கொதிக்க வச்சு மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் தெளிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு வர பிரச்சனையே அவரைக்காய் வளர்க்கும் போது வர கருப்பு அஸ்வினி பூச்சி மட்டும்தாங்க. அது இப்போ சீசன் நம்மளுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னை கிளைமேட்டுக்கு அக்டோபர் எண்டில் தான் அவரைக்காய் செடியை முளைச்சி காய்க்க வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜூலை பாதி வந்துருச்சு, இவ்வளோ வெயில் அடிக்குது. சரி, அதை நம்ம மறந்துடலாம். இப்போ வந்து பூச்சிகளுக்கு தான் நம்ம பேச வந்தோம். அதாவது பூச்சிகளை நீங்க பார்த்ததும் ஒரு தொட்டில விதைகள் வைக்க தொடங்கிடுங்க. அந்த விதைகள் நல்லா வந்துகிட்டே இருக்கும். எங்க நல்லா மழை அடிக்குதோ பூச்சிகள் வந்து குறைவா தான் இருக்கும். 20% வந்து ரொம்ப அப்படியே கம்மியா தான் இருக்கும். 80% வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். மழை இல்லாத பட்சத்துல தான் பூச்சிகள் அதிகம். ஸோ வந்து நம்ம தொட்டி பார்த்தோம், மண்கலவை பார்த்தோம், அதுக்கப்புறம் விதைகள் பார்த்தோம், பூச்சிகள் பார்த்தோம். இது 4மே நம்ம சிறப்பா செஞ்சு 4மே நம்மளுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மழையே வரல, பருவநிலை மாற்றம்.
இதுதான் 5வது டிப்ஸு. என்ன பண்ணுறது? பருவநிலை மாற்றம், மழை வர மாட்டேங்குது, கத்திரிக்காய் நாற்று மாற்றி வச்சுருக்கேனா, புடலங்காய் வளர்க்குறேன், புதினா வளர்க்குறேன், எல்லாமே ஒரு அபார வளர்ச்சியே இருக்க மாட்டேங்குது. சில்லி மிளகா வளர்க்குறேன், பின்னாடி பாருங்க மிளகா தான், மிளகா வைக்க மாட்டேங்குது, பூ பூத்து கொட்டி போயிடுது. இப்படி மழை வந்து நம்மளை பயங்கரமா சொதப்பும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, பூவாளி இருக்கு பார்த்தீங்களா, அதுல நல்ல செடிகள் நனைய நனைய தினம் ஊற்றணுங்க, வேற வழியே கிடையாது. எப்ப செடிகளுக்கு வந்து மழையில நனைகிற ஒரு ஃபீலிங் கொடுக்குறோமோ அப்பதான் அது வந்து தக்க நல்லா வளரும். அதே மாதிரி என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மழையே இல்லை ஏப்ரல் மேல அப்படின்னா கூட நான் நிறைய கிருணி பழம், தர்பூசணி பழம், கீரை, முருங்கைக்காய் எடுத்துட்டு தான் இருப்பேன். அது எப்படின்னா, நான் வந்து ஏதாவது ஒரு புண்ணாக்கு கரைசல தினம் ஊற வச்சுக்கிட்டே இருப்பேன். ஊற வச்சு அந்த கரைசலை எது அறுவடைக்கு தயாரா இருக்கும், ஒரு முருங்கைக்காய் பிஞ்சை பார்த்துட்டேன்னா அதுக்கு தினம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி வீட்டுல யூஸ் பண்ற இந்த கஞ்சி தண்ணி, ஸ்டார்ச்சு, அரிசி கழுவுன தண்ணி, இதை எல்லாத்தையும் சேகரிச்சு நான் ஏதோ ஒரு விதத்துல கொடுத்துட்டு தான் இருப்பேன். மாட்டுச்சாணமும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த மழை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமா இருந்தா நீங்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணலாங்க. ட்ரிப்பு வந்து சூப்பரான ஒரு வழி. அந்த ட்ரிப்ல வந்து சொட்டு நீர் பாசனம் போய்கிட்டே இருக்கும், செம்மையா செடிகள் வளரும். அதே மாதிரி ஷேட் நெட் போடுறது, ஷேட் நெட்டை வந்து நல்ல தரமா போடும்போது, தொங்காம போவாம அழகா போடும்போது, இந்த மாதிரி இரும்பு கம்பிலாம் வச்சு அதுக்கு பெர்சன்டேஜ்லாம் இருக்கு. உங்களோட மாடி தோட்டத்துல எவ்வளவு வெயில் ஒரு வருடம் முழுக்க அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போடுங்க. அந்த மாதிரி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, செடிகள் வந்து நல்லா செழிப்பா வளரும். ஸோ மழையை மட்டுமே நம்பாம நம்ம விதைகளும் வைக்கிற பட்சத்துல மழை கண்டிப்பா வந்து பொழியுங்க. மழை இல்லாம வந்து பூமி கிடையாது. என்ன ஒண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும். ஸோ அதனால இந்த ஆடிப்பட்டத்தை வந்து நீங்க அமோகமா சிறப்பா ஆரம்பிங்க. மழை கண்டிப்பா பொழியும். காய்கறி அறுவடைகளை நம்ம வந்து எல்லாம் ஜரூரா சேர்ந்து எடுத்து அறுவடை பண்ணி சூப்பரா வந்து சாப்பிடுவோம். ஏன்னா நாட்டு காய்கறிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை இன்னொரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.